Hello kids, welcome to Kids Camp 2024 Day 1 கான நம்ம கிராஃப்ட் செஷனுக்கு உங்களை எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு இந்த கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இந்த 7 டோச்சரி கிரியேஷனை காமிக்கிற மாதிரி இந்த கிராஃப்ட்டை நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் தேவை நம்ம பார்க்கலாம் மாதிரிங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு பிரிண்ட் அவுட், உங்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு பிரிண்ட் அவுட் நம்ம கொடுப்போம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை ஃபுல்லாக கலர் பண்ணி தனித்தனி பீஸ், அதாவது இந்த ஃபஸ்ட் போர்ஷனில் இருக்கிற பீஸை தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் 1 2 3 4 5 6 7 இந்த நம்பர்ஸையும் நம்ம தனியாக கலர் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை நீங்கள் விட்டுறக்கூடாது கிட்ஸ். இந்த போர்ஷன் மேலே இருக்கிற அந்த ஒரு யூ இன்வெர்டட் யூ மாதிரி இருக்குங்களா, அதையும் சேர்த்து கட் பண்ணும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சார்ட் ஷீட் நம்மளுக்கு தேவை. நம்ம இந்த சார்ட் ஷீட்டில் இதை அப்படியே ஒட்டிட்டு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் இதை கட் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஃபர்ம்னஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ அது செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு த்ரெட்டு நம்மளுக்கு தேவை, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாங்களா. ஓகே, இப்போது க்ளூ இப்படி நல்லா க்ளூ பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணி இப்படி எடுத்துட்டு நம்ம கலர் பண்ணலாம், சரிங்களா. நீங்கள் கலர் பென்சில் வச்சோ ஸ்கெட்சஸ் வச்சோ எதை வச்சு வேணால் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி இப்போ நம்ம கலர் பண்ணி இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அப்புறமா இங்கே இருக்கிற இந்த போர்ஷன்ஸில் இருக்கிற இந்த ஹோல் பிளாக் போர்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக, அது எல்லாத்தையும் நான் இந்த மெஷின் வச்சு பண்ணுறேன். நீங்கள் பென்சில் வச்சு என்ன பண்ணலாம், தாராளமாக பென்சில் பென் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ ஹோல்ஸ் போட்டு இப்படி நீங்கள் எடுத்துக்கணும். இங்கேயும் இங்கே ஒரு ஹோல், இங்கே 7 ஹோல்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டேஸையும் நம்ம என்ன செய்கிறோம், இப்படி சார்ட்டில் ஒட்டுனதை கட் பண்ணி இதையும் நம்ம அழகாக கலர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த நம்பரையும் இருக்கிற இந்த ஸ்பேஸ், இந்த இன்வெர்டட் யூ இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஹோல் போட்டுக்கணும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம கலர் பண்ணி ஸோ இதையும் நம்ம கலர் பண்ணி அழகாக எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 and 7க்கு நீங்கள் ஈக்குவலாக ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணணும்.
அண்ட் 2 and 6க்கு நீங்கள் ஈக்குவலாக ஸ்டெப்ஸ் கட் பண்ணணும். 3 and 5க்கு நீங்கள் ஈக்குவல் ஸ்டெப்ஸ் கட் பண்ணணும். சென்டர் போர்ஷன் லாங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ணலாம் பாருங்கள். இது ஒரு இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு உள்ளே விட்டு எக்ஸஸை கட் பண்ணிடுங்க. நல்லா லாக் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தூரம் ஒரு தூரம் வச்சுருங்கன்னா இது 1. ஸோ இவ்வளோ தூரம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்து நம்ம கட் பண்ணோன்னா கட் பண்ணி இதில் என்ன செய்யணும், ஸோ இந்த 1 எப்படி ஈக்குவலாக இருந்ததோ அதே மாதிரி 7ம் the சேம் ஹைட்டுக்கு நீங்கள் பண்ணணும். ஸோ சேம் ஹைட் 7ம் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ 1 and 7 இது ஈக்குவலாக. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 and 6 ஈக்குவலாக, 3 and 5 ஈக்குவலாக, ஸோ 4th one லாங்காக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ நான் இப்படி பண்ணும்போது இப்படி நான் சொன்ன மாதிரி பாருங்கள் 1 and 7 ஈக்குவலாக இருக்கும், 2 and 6 ஈக்குவலாக இருக்கும், 3 and 5 ஈக்குவலாக இருக்கும், சென்டரில் 4 கொஞ்சம் டவுனில் இருக்கும். மேலே இந்த போர்ஷன்லேயும் நீங்கள் ஒரு சின்ன த்ரெட்டு கட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம், ஒரு வால் ஹேங்கர் மாதிரி. ஸோ நீங்கள் இந்த போர்ஷனை இப்படி திருப்பிட்டு இதில் உங்களுடைய நேம், உங்கள் டீச்சரோட நேம், நீங்கள் ஜூனியரா சீனியரா அப்படின்னு எழுதுங்க. ஸோ இதை பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் உள்ளே வரும்போதே உங்கள் கிராஃப்டை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் நாங்கள் டியூரிங் தி செஷன் பெஸ்ட் கிராஃப்டை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு gift கொடுப்போம். ஓகே கிட்ஸ், நீங்கள் நல்லா சூப்பராக பண்ணிட்டு வர போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். See you tomorrow kids. Bye bye.